தமிழகம் முழுவதிலும் இன்று நடைபெற்று வரும் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற சட்டப்பணிகள் ஆணைய குழுவின் தலைவர் நீதிபதி சுதாகருடன் நமது செய்தியாளர் வினிதா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மக்கள் மன்றத்துக்காக தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் மொத்தம் எத்தனை அமர்வுகள் சார்? இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே மிகுந்த ஒரு நேஷனல் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த மக்கள் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தாக்கூர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பிரின்சிபல் பெஞ்ச் அதில் ஒரு 10 பெஞ்சுகளும் மதுரையில் 6 பெஞ்சுகளும் நடந்து வருகின்றது. அதே போலவே தமிழ்நாட்டு முழுவதும் நேற்றைய தினம் புதிய அறிக்கைப்படி 373 பெஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் 3 வருடத்திற்கு மேலாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் 2,62,949 வழக்குகள் மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. சார், வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்காக ஏதாவது கூடுதல் அமர்வுகள் ஏற்படுத்தியிருக்கீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நாள் அமர்வுகள் ஏற்படுத்தப்படுமா? இன்றைய தினமே முதலில் கூறியபடி இருக்கிற அமர்வுகளை விட அதிகமாக இன்று ஏற்படுத்தியுள்ளோம். அதனால் புதிய அமர்வுகள் தேவையில்லை. ஆனால் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு முகாம்கள் செய்வதற்கு உத்தேசம் செய்யப்பட்டுள்ளது. நன்றி சார். இது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வரவங்களுக்கு மேலும் ஒரு 3 உதவி மையங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.